ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான 2 ரோஸ் ஒரு பர்சன் கையில வச்சிருக்க மாதிரி 2 இமேஜ் குடுத்துருக்கேன். ஸோ அதுல ஏஞ்சல்ஸ் நம்பரும் உங்களுக்காக குடுத்துருக்கேன். ஸோ அதுல ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ண மூடி ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நம்பர சூஸ் பண்ணிக்கோங்க. 938 பைல் நம்பர் 1, 636 பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. சார் நான் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான உங்களை யார் ப்ரொப்போஸ் பண்ண போறா, ஓல்டு பர்சன், நியூ பர்சன் அல்லது உங்க க்ரஷ் யார் உங்களை ப்ரொப்போஸ் பண்ண போறா, அவங்களோட அடையாளங்கள் இதெல்லாம் சொல்ல போறேன். ஸோ கண்ண மூடி ப்ரேயர் பண்ணி டீப்பா யோசிச்சு தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல் சொல்லி சூஸ் பண்ணுங்க. ஸோ பைல் 1 938 சூஸ் பண்ணவங்களோட உங்க பர்சனோட பர்சனாலிட்டி அண்ட் நான் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, வெயிட்டிங் ஃபார் லவ் டு க்ரோ, அசஸிங் ரிலேஷன்ஷிப் ப்ராக்ரஸ். ஸோ உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, பட் பேச முடியாம இருக்காங்க. பட் ஆனால் டெய்லி உங்களை ஒரு தூரத்துல இருந்து பாக்குறாங்க. நீங்க ரொம்ப கோல்டா பிஹேவ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி யார்கிட்டயா நீங்க பிஹேவ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. லெஃப்ட் அவுட் இன் த கோல்ட் இன் லவ், ஃபைனான்சியல், எமோஷனல், ஹார்ட்ஷிப். ஓகே, உங்களை யாரு விட்டுட்டு போனாங்களோ, ஓகே, மேபி அந்த பர்சன் உங்களை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது மீடியால உங்களை சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது மீடியால வந்து உங்களை மறைமுகமா ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் தான் உங்ககிட்ட திரும்ப ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் யங்கான பர்சன் உங்களோட, ரொம்பவுமே ஹேண்ட்ஸமான, ரொம்பவுமே ஒல்லியா இருப்பாங்க, ஸ்லிம்மா இருப்பாங்க அந்த பர்சன். அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு யாராவது இப்போ மைண்டுக்கு வராங்கன்னா அந்த பர்சன் தான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பேலன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட அதே லவ் தான் அவங்க திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் மனசுல இப்ப ஆழமா என்ன இருக்கு உங்களை பத்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க. 938 ஃபைல் நம்பர் 1 உங்க பர்சன், இப்ப நான் சொன்ன பர்சன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆஹா, ஓகே. ரொம்பவுமே அவங்களுக்கு கோவம் அதிகமா வரும். பட் அந்த கோவத்தை ரொம்பவே மேனேஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்கள அறியாம நீங்க அவங்கள விட்டு போன விஷயம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கோவத்தை கொடுக்குது. ரொம்ப மேபி அந்த பர்சன் ரொம்ப கோவப்படுற பர்சனா இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் இருந்தாலுமே அந்த அட்ராக்ஷனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பிசிக்கல் ராவும், மென்டலி எந்த விதமான அட்ராக்ஷன் வந்தாலுமே அவங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆக மொத்தம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பர்சன் யாரு அப்படின்னு. ஸோ அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, எப்ப ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் இப்பதான் சொன்னேன் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கார்ட்ஸ் வருதுன்னு. அவங்களோட முகம் இப்ப அழிஞ்சிருச்சு. அவங்க உங்களை எப்படி நடத்துனாங்களோ, உங்களை எப்படி விட்டுட்டு போனாங்களோ, உங்களை எந்த மாதிரி சூழல்ல விட்டு போனாங்களோ இப்ப அதே சூழல்ல அவங்க நிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்திச்சு. கம்ப்ளீட்டா அவங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. கம்ப்ளீட்டா அவங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வேற விதமா ரொம்ப அழகா இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட மட்டும்தான் அவங்க கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரம் உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும். 21 நாட்கள்ல இது நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க வந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட என்ன சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். என் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப கிளைம் ஆகும். இப்பதான் சொன்னா அவங்க வந்து பேசினா என்ன பேசுவாங்கன்னு. ஓகே, நீங்க அவங்கள மன்னிக்கணும்னு அவங்க ரொம்பவுமே ஆசைப்படுறாங்க. அவங்க பண்ண தப்ப மன்னிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ரொம்ப லாயலா இருக்கணும். அவங்க ஏற்கனவே உங்களை ஏமாத்தி இருக்கலாம், அல்லது வேற பார்ட்னருக்காக உங்களை விட்டு போயிருக்கலாம். இப்போ அவங்க லாயலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. திரும்ப ஏற்கனவே அவங்க உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்து உங்களை ஏமாத்திட்டு போன பர்சன் இப்ப திரும்ப உங்களுக்கு ரீகமிட் பண்ணும். அதாவது நியூவா கமிட்மெண்ட் இல்ல, ஆல்ரெடி உங்கள்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்து நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்ன பர்சன் இப்ப திரும்ப ரீகமிட் பண்ணி அவங்களோட லவ் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பைல் 1
கிளைம் பண்ணுங்க. ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் 636 அப்படின்னு கமெண்ட்ல போட்டு கிளைம் பண்ணுங்க. இது ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி. நான் ப்ரேயர் பண்ணி போடுற ரீடிங், அக்யூரேட்டான ரீடிங். ஸோ மறக்காம இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ஸோ உங்க பர்சனோட பர்சனாலிட்டி, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அது நியூ பர்சனா இருக்கலாம், ஓல்டு பர்சனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆஹா, இவ்வளோ கியூட்டா வந்தா நான் என்ன பண்ண முடியும்? பைல் 2. ஓகே, 4 cards. ஓகே, ஸோ அந்த பர்சன் மேபி நியூ பர்சனாக இருக்கலாம். அந்த பர்சன் வந்து உங்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை கண்டுக்காம இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ரொம்பவுமே கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க மனசுல இந்த பாண்டிங் ரொம்பவுமே அழகா மலர ஆரம்பிக்குது. அதே மாதிரி எமோஷ்னலா அவங்க உங்கள்கிட்ட கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு ரெக்கக்னேஷன் எதிர்பார்க்குறாங்க. நீங்க அவங்கள பாராட்டணும், நீங்க அவங்கள உயர்வா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கடுறாங்க. அதுக்காக இந்த சக்சஸ் பண்ணணும், அவங்க லைஃப்லயும் சரி லவ்லயும் சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டீலிங் வித் சேலஞ்சஸ் இன் லவ் யூ கேன் ஓவர் கம் தம். ஸோ நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. மேபி உங்களை திருமணம் பண்ண அவங்க ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சேர்ந்து ஓவர் கம் பண்ணும் உங்களோட சேர்ந்துன்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் ரொம்பவுமே ஜிம் போய் அவங்களோட பாடியை ரொம்ப ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். பியர்டு வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க. ஸோ யார் இந்த பர்சன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ பர்சன். அதே மாதிரி அவங்க லவ் மேல ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. ஏற்கனவே அவங்க லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு லவ் மேல ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ் ஏற்பட்டுடுச்சு. அந்த விஷயத்துலேருந்து வெளில வந்து உங்களை ரொம்ப அழகா பாக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி பர்சன் கிடையாது. நீங்க அவங்களை விட்டு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஷார்ப்பான ஃபேஸ், தாடி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஜிம் போய் அந்த உடம்ப ரொம்ப ஃபிட்டா அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் மனசுல டெப்த்ல என்ன இருக்கு உங்களை பத்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கியூட். ஆஹா, ஸோ ஆல்ரெடி அவங்க உங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சைலண்டா. நியூ பர்சன் இவங்க. மேபி உங்க சர்க்கிள்ல இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம். இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பத்தியான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களோட ஃபீலிங்ஸ்ல அழகா போய் உட்கார்ந்துட்டீங்க. அவங்களோட பேக்குக்குள்ள போய் எப்படி ஒரு பொருள் உட்காருமோ அதே மாதிரி நீங்க போய் அழகா அவங்களோட ஃபீலிங்ஸ்ல உட்கார்ந்துட்டீங்க. ஸோ அந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கியூட்டான எனர்ஜி. கிளைம் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, உங்களை ரொம்பவுமே ஒரு டெப்த்தான ரொம்பவுமே ஆழமான ஒரு பர்சன்னு பார்க்குறாங்க. உங்களை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் அவங்க மனசில் ஒரு பிரைட்னஸ் கிரியேட் ஆகுது, ஒரு ஒளிவட்டம் தெரியுது, ஒரு அழகான விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியாகவோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அவங்க கண்ணுக்கு முன்னாடி வருது. அதே மாதிரி உங்களை நினைக்கும் போது ரொம்பவுமே எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. உங்களோட சூழலை அடிக்கடி நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்கிறீங்க, இப்படி ஒரு பர்சன் இந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ முடியுமா அப்படின்னு உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ரொம்ப இண்டிபெண்டான ஒரு பர்சன், நீங்கள் எது நினச்சாலும் பண்ணக்கூடிய தைரியமான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ள பர்சன், ரொம்பவுமே தன்னம்பிக்கை உள்ள ஒரு பர்சனாகவும் உங்களை பார்க்குறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெசேஜில். ஸோ அந்த பர்சன் உங்ககிட்ட பேசினா அவங்க என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் அந்த பர்சன் யாரு அப்படின்னு. ஆல்ரெடி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். வாட் சோ மெனி. ஆஹா, ஓகே. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் அவங்கள நம்பியும் அவங்க உங்களை நம்பியும் இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ
உங்கள கம்ப்ளீட்டா அவங்க ஏத்துக்க ரெடி. நீங்களும் அவங்கள ஏத்துக்க ரெடியா அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ரொம்ப அழகா உங்க மனசுல உங்கள பத்தியான ரொம்ப கியூட்டான எண்ணங்கள் நெறைய கிரியேட் ஆகுது. அதே மாதிரி உங்கள வந்து ரொம்ப டிவோஷனான பெர்சன். நீங்க விரும்புனா அவ்ளோ டிவோஷனா இருப்பீங்க. அவ்ளோ அட்ராக்ஷனா, அவ்ளோ ஒரு அஃபெக்ஷனா ஒருத்தவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பீங்க. அப்படின்னு ரொம்ப கிஃப்ட். உங்கள வந்து ஒரு கிஃப்ட். உங்க சோல வந்து அவங்க ரொம்ப கிஃப்ட்டா நெனைக்கிறாங்க. பிரிட்ஜ். அவங்க வந்து உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜா ஃபார்ம் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும், நெறைய விஷயம் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆ உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப தூரம் வர வேண்டியது இருக்கும். மேபி அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். ஆனா மேபி அவங்க கம்மி டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவங்க வொர்க் லோடுனால உங்கள தேடி வரது கொஞ்சம் டிஸ்டன்ஸா அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் ஆனாலும் அவங்க வரணும்னு நெனைக்கிறாங்க உங்கள தேடி. ஆஹா! ரீமீட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. மேபி நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கலாம் 1 ஆர் 2 டைம்ஸ் அல்லது 5 ஆர் 3 டைம்ஸ் எத்தன டைம்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க திரும்ப மீட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். இப்ப அவங்க உங்கள பார்க்கும்போது உங்க மனசுல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. கிளைம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிளைம் ஆகும்.